பொதுவாக பங்குனி உத்திரத்தினத்தன்று கோயில்கள்ல ஒரு தடவை தான் திருக்கல்யாண உற்சவம் நடக்கும். ஆனா திருவண்ணாமலையில மட்டும் பங்குனி உத்திரத்தினத்தன்று 2 தடவை திருக்கல்யாணம் நடக்கும். ஆமாங்க, நம்ம ஐயன் திருவண்ணாமலையில் வீற்றிருக்கும் அண்ணாமலையாருக்கும் உண்ணாமலையானுக்கும் 2 முறை திருமணம் நடக்குது. உற்சவரான பெரிய நாயருக்கு இரவில் திருக்கல்யாணம் நடக்குது. மேலும் மூலவராக தெல்கின்ற உலகத்திலேயே எந்த கோயிலையும் மூலவருக்கு திருக்கல்யாணம் நடந்ததா பழக்கமே இல்லைங்க. இந்த உற்சவருக்கு மட்டும்தான் திருக்கல்யாணம் நடைபெறும். ஆனா திருவண்ணாமலையில் மட்டும்தான் கருவறையில் உள்ள மூலவருக்கும் திருமண கோலம் காண்கிறார். சிவபெருமானின் இருப்பிடம் கைலாய மலையாக இருந்தாலும் இந்த பூமியில நமக்கு அறியக்கூடிய ஒரு விஷயம் திருவண்ணாமலையாகவே கருதப்படுது. அண்ணாமலையாருக்கும் உண்ணாமலை அம்மனுக்கும் உச்சிக்கால பூஜையின் போது திருமணம் நடைபெறுகிறது. கருவறை அருகில் இருப்பவருக்கு மட்டுமே மூலவர் திருமணத்தை கண்டளிக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது. பக்தர்கள் எல்லாருக்கும் அண்ணாமலையானின் திருமணத்தை காண இரவு 11 மணிக்கு மேல் உற்சவருக்கு பெரிய நாயருக்கு கொடிமரத்தின் அருகில் ஜாம் ஜாம் என திருமணம் நடைபெறுகிறது. ஓம்